MRK யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் குலதெய்வத்தை வணங்கி, என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோவை தொடர்கிறேன். இன்று நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு ரொம்ப சோகமான ஒரு தலைப்பு தான். இருந்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாடிக்கையாளர், இதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக நான் போடுறது கிடையாது. அதாவது நம்ம ஜாதகமோ நம்ம பிள்ளைய ஜாதகமோ இப்படி இருக்கான்னு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன விளக்கமான வீடியோ, வேற ஒன்றும் இல்லை. இந்த டாபிக்கோட தலைப்பு வந்து யாருக்கு காதல் தோல்வி ஏற்படும். இந்த டைமோட இந்த வீடியோடைய தலைப்பு அதான். அதாவது 8/7/2023 இது ஒரு ஆம்பளை பையன் ஜாதகம், ஆண் ஜாதகம். 8/7/2023 12:30 AM காலை திருச்செந்தூர்ல பிறந்த பையன். சரியா? இவங்களுக்கு வந்த லக்கணம் வந்து மேச லக்கணம். 2ல ராகு 3 டிகிரில இருக்கு, 3ல சுக்கிரன், சனி, சூரியன், புதன். இல்ல சனியும் அஸ்தமனம், புதனும் அஸ்தமனம். சரியா? அடுத்தப்ப 4ல குரு உச்சம் 25 டிகிரில இருக்காரு. அடுத்தப்ப சந்திரன் 7ல அப்பந்தான் உள்ள வந்திருக்காரு, சீரசூர டிகிரில இருக்காரு. கேது 3 டிகிரில இருக்காரு. லக்னாதிபதி செவ்வாய் 11ல தெளிவா 13 டிகிரில இருக்காரு. இந்த ஜாதகக்காரங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க யார்கிட்டையும் கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. ஜாதகம் எடுத்து பார்த்தோன்னு அவங்க என்கிட்ட பார்க்க வரும்போது ராகு திசையில செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருந்துச்சு. சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காதல் ஒருத்தனுக்கு ஏற்படணும்னா சுக்கிரனுடைய வீடு அதுல ஏதாவது ஒரு ரூபத்துல கனெக்ட் ஆகணும். அதாவது துலாம் வீடு முழுக்க காதல் வீடு. துலாமில் உட்காந்து இந்த பையன் சந்திர திசை நடந்தால் அந்த பையன் காதல் சிந்தனையிலேயே முழுசா இருப்பான். அதே மாதிரி ராகு இந்த வீடு வந்து சுக்கிரனோட ரிஷப வீடு, அங்கேயும் காதல் எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக வரும். அதை விட ஒருத்தனுடைய மனப்பக்குவம், அதாவது மனசுல வர்ற எண்ணங்களை குறிப்பிடுறது 5வது இடம். இந்த 5வது வீட்டுக்கு அதிபதி கூட சுக்கிரனோ 7ஆம் வீட்டுக்கு அதிபதியோ கூடுனா அவங்களுக்கு காதல் வரும். இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியே சுக்கிரன் ஆகி இந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட அவர் சேர்ந்திருக்காரு. கரெக்டா? அடுத்தப்ப 7வது வீட்டுல மனோகாரகன் சந்திரன் இருந்தாலும் காதல் சிந்தனை அவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அதுவும் ஒரு விதி. 2 விதி சரியா போயிட்டா. அடுத்த அந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 11ல இருந்து நேர் 7ஆம் படி 5ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றாரு. 3 பாயிண்ட் ஆச்சு. இந்த பையன் காதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படிங்கறதுக்காக இந்த விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் பையன் தெளிவான பையன். ஏன்னா லக்னாத்தை சந்திரன் பாக்குறாரு. சூரியன்ல இருந்து இன்னொரு 5 நாள்ல பௌர்ணமியாக போற வளர்பை சந்திரன் லக்கணத்தை பார்க்கறாரு. ஆனால் அந்த பையன் தெளிவான பையன் தான், அதுல எந்த குழப்பமும் கிடையாது. இந்த பையனுக்கு ராகு திசையில அதாவது செவ்வாய் புத்தி, அதுக்கு முந்தின சூரிய புத்தி, சுக்கிர புத்தியில காதல் வந்திருக்கு. அது யாரு என்ன விவரம் வேண்டாம், ஒரே காஸ்ட் தான், வேற பிரச்சனை ஒண்ணுமே இல்லை கிடையாது. அப்படிங்கிறாலும் இந்த பையன் அந்த பொண்ணும் ரொம்ப விரும்பி காதல் பண்ணியிருக்காங்க. கடைசியில இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் புத்தி வரும்போது இந்த காதல் முடிஞ்சிட்டு அப்படின்னா என்ன முடிஞ்சிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் கூட சனி சேர்ந்திருக்காரு, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சேர்ந்திருக்காரு. அப்படிங்கிறது நல்லது கிடையாது. இவங்களுடைய அது எப்படி சொல்றது, இவங்களுடைய லவ்வர் மேல இவங்களே ஒரு சந்தேகப்படுறாங்க. நம்மளை விட்டு வேற யாரையும் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் வந்து இந்த பையன் காதல் முடிஞ்சிச்சு. செவ்வாய் புத்தியில காதல் முடிஞ்சிச்சு. செவ்வாய் புத்தியில காதல் முடிஞ்ச உடனே இந்த பையனுக்கு அதை சொல்லிட்டான். ஆனா அவனால அதை மறக்க முடியல. ஒரே தண்ணி போட்டுட்டு அப்படியே லாந்திட்டு கிடந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் அந்த ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு. சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்புறம் சொல்றேன். இந்த செவ்வாய் புத்தியில எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு? முதல்ல காதல் தோல்வி ஏன் ஏற்பட்டுச்சு? ஏற்கனவே அன்னைக்கு சொல்லியிருக்கேன், 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கூடி அவங்க கூட 9ஆம் வீட்டுக்கு அதிபதி கூடனா அந்த கல்யாணத்துக்கு சந்தோஷமா முடியும். இங்க 9ஆம் வீட்டுக்கு அதிபதி இதுல தான் இருக்கிறதோட கூடல. ஆனா இவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து 9ஆம் வீட்டை பாக்குறது நல்லதுதான். ஆனா இந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் கூட சனி சேரக்கூடாது. சனியை சூரியனை அஸ்தமனம் பண்ணிட்டாரு. சரியா? அடுத்தப்ப சனியும் சுக்கிரனும் ஒரே டிகிரில சேர்ந்திருக்காங்க, அதுவும் தப்பு. இந்த புதனை அஸ்தமனம் பண்ணியிருக்காரு சூரியன் சனியையும் புதனையும் அஸ்தமனம் பண்ணதுனால, புதன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால, 6ஆம் வீடுங்கிறது வந்து அதாவது அடுத்தவங்களை சந்தேகப்படுற மாதிரி ஒரு இடம்னா அது 6வது வீடு தான். அவங்க வந்து அடுத்தவங்களை அடிமை பண்ற வீடு இது அடுத்தவங்களை சந்தோஷமா இருக்கிற வீடு, இது அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ற வீடு. இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்றது. அப்படி ஒரு காதலில் இவர் கண்ட்ரோல் பண்ணாரு. அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டு
சரி, அதுக்கு மேலே நம்ம அதில் மூக்க நுழைக்க வேண்டாம். இதில் இவருக்கு இந்த ராகு திசையில் சுக்கிரன் வீட்டில் உட்கார்ந்ததுனால காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த செவ்வாய் பூத்தில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டுட்டு வரோம். இந்த நாடி முறைப்படி 1, 5, 9 கனெக்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த செவ்வாய் இங்கே ஒரு கனெக்டு, இங்கே ஒரு கனெக்ட். அதாவது இந்த விளக்கிரகமும் இந்த சந்திரன் கூட கனெக்ட் ஆகுது, விளக்கிரகமும் செவ்வாய் கூட கனெக்ட் ஆகுது. இதில் நெருங்கி இந்த செவ்வாய் கூட கனெக்ட் ஆகிறது யார்? 13 டிகிரி செவ்வாய் இருக்காரு, 10 டிகிரியில் சனி இருக்காரு. அப்போ செவ்வாயும் சனியும் இயற்கையில 2 பேரும் பகை கிரகங்கள். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுனால அந்த பையன் தண்ணி அடிச்சு அவன் பேரை கெடுத்து, லக்னாதிபதிங்கிறதுனால 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீடுங்கிறதுனால அசிங்க அவமானம் எல்லாம் ஏற்பட்டு இருந்தாங்க. அப்பந்தான் அந்த ஜாதகருடைய சொந்தக்காரங்க எங்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க. சொந்தக்காரங்க அவங்க அப்பா தான் வந்தாங்க. அவங்க வந்துட்டு எப்படி கேட்டாங்க, எப்படி இருக்கான், சரியாகுமா என் பையனுக்கு, எப்பவும் சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் 10/10/2024 குரு புத்தி ஆரம்பிச்சுட்டு, குரு திசையும் ஆரம்பிச்சுட்டு, குரு புத்தியும் ஆரம்பிச்சுட்டு, பையன் இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். ஊர்ல தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அது தப்பு. ஏன்னா குரு இங்க இருந்து 8வது வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். சரியா? அப்படிங்கும்போது 8வது வீடும் வலுவாயுது, 12ஆம் வீடும் வலுவாயுது. அப்ப இந்த பையன் இந்த குரு திசையில நல்லா இருக்கணும்னா தலைமறைவா ஆகணும். 12ஆம் வீடு, 8ஆம் வீடு, 8வது வீடு, இது 8வது வீடும் 12ஆம் வீடு கனெக்ட் ஆகுறதுனால இந்த பையன் பிறந்த ஊர்ல இருந்தா இந்த பையனால முன்னேற முடியாது. குரு இருக்கிறது சரராசிங்கிறதுனாலையும், குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் குருவுக்கு நாளில் நல்லா இருக்கிறதுனாலையும் இந்த பையன் கண்டிப்பா நல்லா இருப்பான் இந்த குரு தசையில. அதுக்குத்தான் இந்த காதல் தோல்வி, இந்த பிரச்சனை எல்லாம் அந்த பையனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க இந்த பையனை வேற ஒன்றும் பண்ணாண்டாம், வெளியூருக்கு அனுப்புங்க. ஏதாவது ஒரு வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க, போதும். இந்த பையன் நல்லா இருப்பான். சொந்த ஊர் இந்த பையன் வெளியேறினா போதும். ஏன்னா சொந்த ஊரை குறிக்கிற 5வது வீட்டுக்கு 5வது வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு. இந்த 2 கிரகமும் 5வது வீட்டை பார்க்குது. அடுத்தாப்ப 9ஆம் வீட்டை சூரியனும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க, சுக்கிரனும் பார்க்குறாரு. ஆனால் 9ஆம் வீடும் பாதிக்கப்பட்டுது. 5ஆம் வீட்டுக்கு அதிபதி பாதகாதிபதி அஸ்தமனம் பண்ணிட்டாரு, 6ஆம் வீட்டுக்கு அதிபதி அஸ்தமனம் பண்ணிட்டாரு. 5வது வீடு இவ்வளவுக்குள்ள கெட்ட ஆளுக்க சொந்த ஊர்ல இருந்தா பிரகாசிக்கவே முடியாது கன்ஃபார்மா. அதனால அவங்க கண்டிப்பா வெளியூருக்கு போனாதான் நல்லா இருப்பாங்க. அதனால உங்க பையனை வெளியூருக்கு அனுப்புங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க, வந்து சொன்னாங்க நான் பையன் நல்லா இருக்கான், இப்போ வேலையை பார்த்துட்டு அங்கே நல்ல சம்பத்தம் பண்ணிட்டு இருக்கான், ஊருக்கு வரணுமான்னு கேட்குறான். வர சொல்லையான்னு கேட்டாங்க. ஆஹா, ஊருக்கு கோயில் கூடையோ ஒரு கல்யாணமோ இங்கே தான் வரணும். இந்த பையனுடைய செட்டில்மெண்ட் வெளி மாநிலத்துல தான், இல்லைன்னா வெளிநாட்டில் இந்த பையன் வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இந்த சனி 10ஆம் பார்வையா இந்த 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு போக முடியாது, வெளி மாநிலத்தை தான் இங்க இருப்பாரு. அதனால இங்க ஊருக்கு வர சொல்லுங்க, கல்யாணம் முடிக்க வச்சிங்கன்னா வெளி மாநிலத்துக்கு அனுப்பிடுங்க. ஆமா, இப்போ வெளி மாநிலமான கேரளாவில் தான் இருக்காங்க, நல்லா இருக்கான்னாங்க. சரி, ரைட்டு, நல்லா இருக்கட்டும். அதனால இந்த பையன் ஊருக்கு வரக்கூடாது, வெளியூர்ல இருந்தாதான் நல்லது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சோம். ரொம்ப சந்தோஷமா விடைபெற்றாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.